வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம சிக்கன் பெப்பர்மின்ட் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது சிக்கன் புதினா மிளகு குழம்பு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் யூஸ்வலாக செய்கிற சிக்கன் குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்தி, அப்புறம் நம்ம இந்த புலாவ், கீ ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிள் ஆகும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, 2 பச்சை மிளகாய் நல்லா பெருசாக நீட்டாக, புதினா வந்து பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி அளவு, இப்படி நீங்கள் பிடிச்சி எடுத்திங்கன்னா அரை கைப்பிடி அளவு. இந்த தக்காளியும் புதினாவையும் ஒன்றா வந்து மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பாதியமாக. இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத பீஸ் எல்லாமே சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். அதில் நம்ம வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர், அதை கலந்து வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, பட்டை, கல்பாசி, மொக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வந்ததும் மிக்சியில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஒன்று பாதியமாக ஓட்டி அப்படி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக ஓட்டி இது பண்ணும்போது அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கூட பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கிளறாமல் விட்டிங்கனாலும் டக்குன்னு கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வர இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் வந்துட்டு இந்த கொரன்னு அரைச்சி நம்ம செய்யும் போது லைட்டாக அடி பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க, கை விடாமல் கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு புதினாவும் தக்காளியும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு இப்போ சேர்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கல, லைட்டாக கொஞ்சம் கொரன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. புதினா வந்து நல்லா பச்சை வாசனை போகணும். புதினா பச்சை வாசனை போகலைன்னா அந்த டேஸ்ட் அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில். வதக்கிட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் அளவும், தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கை விடாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் புதினா வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த குழம்புல நீங்கள் புதினா சேர்த்துருக்க அந்த வாசனையே வராது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கி செய்யுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புதினா வந்து தனியாக ஓட்டி நீங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜை கூட போட்டு வதக்குங்க. இப்போது நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இது தயிர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலா போட்டோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டோம். நம்ம அடுத்து சிக்கன் போடலாம். தயிர் ஃபஸ்ட்டே நம்ம சிக்கனில் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கிறதுனால என்னென்னா சிக்கன் கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதனால தான் இப்போ எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஹீட்லேயே வந்துட்டு இது குக் ஆகட்டும். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இது நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் வந்து இதை வந்து நம்ம மூடி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் இருக்குது பார்த்திங்களா, மிளகுத்தூள், அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் இருக்கிற மிளகு பொடிச்சது தான். எப்பவுமே வீட்டில் இருக்கிறத பொடிச்சு போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரஞ்சாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதே பதத்தில் வறுவல் மாதிரி எடுக்கணுன்னா இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரத்தில் தண்ணி சிக்கன் வெந்தோடனே சுண்டி எடுத்துடலாம். இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த 1/2 டம்ளர் விட்டுட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா வறுவல் ஸ்டேஜில் எடுத்துடலாம். அப்படி இல்லை கிரேவியாக வேணும்னா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி சேர்த்துட்டு குழம்பா நம்ம வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே நல்லா வேக விடுங்க.
இப்போ நம்ம பெப்பர்மின்ட் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நார்மலாக நம்ம புதினா போட்டு செஞ்சோன்னா சாப்பாட்டுக்கெலாம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட முடியாது, அந்த டேஸ்ட்டு தனியாக ரொம்ப தெரியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா புதினா டேஸ்ட் வந்து அவ்வளோ தெரியாதுல, மைல்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.